ஹலோ மை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் மதர்ஸ் உலகம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்றைக்கி வந்துட்டு என்ன அப்படின்னா, நானும் என் கிட்ஸும் சேர்ந்து நம்ம மதர்ஸ் உலகமில் சின்ன சின்ன வீட்டில் இருக்கிற திங்ஸை வச்சுட்டு சின்ன சின்னதாக கிராஃப்ட் ஒர்க்ஸ் பண்ணியிருக்கோம். வீட்டில் இருக்கிற கார்ட்போர்ட் திங்ஸு, கிராஃப்ட் பேப்பர்ஸு, ஸோ வீட்டில் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த தால், அதுக்கப்புறம் கார்ன், இதெல்லாம் வச்சு சின்ன சின்னதாக டெக்கரேட்டிவாக பண்ணியிருக்கோம். ஸோ கார்த்திகை தீபத்துக்காக. ஸோ அதெல்லாம் டெக்கரேட் பண்ணிவிட்டு நான் தீபம் ஏற்ற போகிறேன். ஸோ ஏற்றிட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். வந்து டிஃப்ரெண்ட்டாக தீபம் ஏற்ற போகிறோம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தண்ணியில். ஸோ நம்ம வீட்டில் கிளாஸ் பவுல்ஸு, கிளாஸ் டம்ளர்ஸ் எது இருக்கோ நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அதில் வந்து உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸ் சேர்த்துக்கோங்க. வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன ஆப்ஜெக்ட்ஸ், நான் இன்றைக்கி பெபிள்ஸு, கிளாஸ் பால்ஸு, அப்புறம் குழந்தைங்க அந்த கிராஃப்ட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த பீட்ஸ், இது எல்லாமே எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு கிளாஸ் பவுல்ஸில் போட்டுட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. ப்ளஸ் கலரும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ இது கிளாஸ் பவுல்ஸில் போட்டால் நல்லா டெக்கரேட்டிவாக இருக்கும். தீபம் ஏற்றும் போது அழகாக இருக்கும். அப்புறம் தீபம் ஏற்றுறதுக்கு உங்கள் வீட்டில் ஜிப்லாக் கவர்ஸ் இல்லைன்னா இந்த மாதிரி பாலித்தீன் கவர்ஸ் இருந்ததுன்னா கட் பண்ணிக்கோங்க. எடுத்துகிட்டு அந்த பவுலுக்கு இல்லை கிளாஸ்க்கு அளவாக இருக்கிற மாதிரி மெஷர் பண்ணிவிட்டு ஸோ ஓரத்துலலாம் கட் பண்ணிடுங்க. ஏன்னா இதில் தான் நம்ம திரி போட்டு தீபம் ஏற்ற போகிறோம். ஸோ கட் பண்ணிவிட்டு நடுவில் ஓட்டை போடணும். ஸோ அதுக்கு வந்து நான் இன்றைக்கி பென்சில் எடுத்திருக்கேன். ஷார்ப்பாக இருக்கிற சின்ன ஆப்ஜெக்ட் எடுத்துகிட்டு நடுவில் ஓட்டை போட்டுக்கோங்க. ஏன்னா அதில் திரி உள்ள இன்சர்ட் பண்ணிட்டு தீபம் ஏற்றுறதுக்காக. ஸோ திரி உள்ளே போகிற அளவுக்கு ஓட்டை போட்டுருங்க. அவ்வளோதான். ஸோ அப்புறம் காட்டன் எடுத்துட்டு கீழே கொஞ்சம் பால் மாதிரி இருக்கட்டும். ஸோ மேலே மட்டும் நல்லா திரிச்சுக்கோங்க. ஏன்னா அந்த ஓட்டையில் போகிற மாதிரி நல்லா திரிச்சிருங்க. திரிச்சுட்டு அந்த பாலித்தீன் பேப்பரில் உள்ளே விட்டுடலாம். அவ்வளோதான். ஸோ இதே மாதிரி நீங்கள் எவ்வளோ டெக்கரேட்டிவாக லேம்ப் ஏற்ற போகிறீங்களோ, தீபம் ஏற்ற போகிறீங்களோ, அது எல்லாத்துக்கும் நீங்கள் பண்ணி வச்சுருங்க. அப்புறம் உங்களுக்கு நான் காமிக்கிறதுக்காக ஒரு பவுலில் நான் மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன். இப்போ தண்ணி ஊற்றுறேன். ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ வந்து நான் இது வரைக்கும் ஆயில் சேர்த்தவே இல்லை. இனிமே தான் நான் ஆயில் சேர்க்க போகிறேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துடலாம். ஸோ ஆயில் சேர்க்கும் போது உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். தண்ணியில் வந்து எப்போவுமே எண்ணெய் சேராது. ஸோ அது மேலே அப்படியே ஃப்ளோட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த பெபிள்ஸில் ஃப்ளோட் ஆகுது பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ கலர்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஆயிலில் வந்து அந்த ரிஃப்ளெக்ஷன்ஸ் தெரியுது, ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இப்போ எல்லா பவுல்ஸ்லேயும் நான் ஆயில் சேர்த்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் இது உள்ளே வைக்கிறதுக்கு நம்ம பேப்பரில் திரி வச்சோம் இல்லைங்களா, அதை வந்து ரெடி பண்ணிடலாம். ஸோ இதில் மேலே கொஞ்சம் கையில் எண்ணெய் தொட்டுட்டு அந்த திரியை நல்லா முறுக்கி விட்டுக்கோங்க. கீழேயும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு அப்படியே வந்து அந்த பவுலில் அப்படியே சேர்த்துருங்க. அவ்வளோதான், வேறு எதுவுமே தேவையில்லை. ஸோ இப்போ திரி மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். இந்த பாலித்தீன் பேப்பர் உங்களுக்கு தெரியாது, அதாவது நம்மளுக்கு அப்படியே தெரியாது. ஸோ இதுவும் அவ்வளோதான். அப்படியே எல்லா பவுல்ஸ்லையும் சேர்த்துடலாம். ஸோ இந்த கிளாஸ் பால்ஸு, அதுக்கப்புறம் பெபிள்ஸ் எல்லாம் என்னோட கிட்ஸோட ஐடியா. இப்போ நான் லைட் ஏற்றுறேன், பார்க்கலாம். ஸோ அந்த கிளாஸ் பால்ஸில் ஏற்றும் போது அவ்வளோ கிளாஸியாக இருக்கும்.
ஸோ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அந்த பெபிள் வாட்டரில். ஸோ கீழே அந்த பெபிள்ஸு, மேலே தீபம் எரியறது, கலர்ஸு, ஸோ அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே பார்க்குற அந்த காயினில் நான் ஏற்றினது, அதுக்கப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அரிசி, பருப்பு, மஞ்சள், குங்குமம், விபூதி இதிலெல்லாம் ஏற்றிருக்கேன். அதுக்கப்புறம் கார்ன். ஸோ இந்த கார்ட்போர்ட்ஸ் எல்லாம் எனக்கு எங்கேருந்து கிடச்சதுன்னா, நான் கிளாஸ் பவுல்ஸ் வாங்கும்போது எனக்கு வந்து அந்த ஒவ்வொரு பவுலுக்கு நடுவில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க இல்லைங்களா, ஒரு பவுலுக்கும் இன்னொரு பவுலுக்கும் நடுவில் கார்ட்போர்ட் வச்சு கொடுப்பாங்க. அதில் தான் நான் பண்ணினேன். இது எல்லாமே நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் எப்படி அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். ஸோ எவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட 1 hour வரைக்குமே வந்து நிற்காம எரியும், எதுவுமே ஆகாது. ஸோ இந்த கோலம் எல்லாமே நானும் என் கிட்ஸும் சேர்ந்து பண்ணினோம். இதுவும் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணுறேன். ப்ளஸ் இந்த காயினில் பண்ணினது. ஸோ ஒவ்வொரு கிராஃப்ட் பண்ணும்போதும் கிட்ஸ் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. நீங்களும் இதை வீட்டை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். ஸோ இது வந்து அரிசி, பருப்பு, மஞ்சள், குங்குமம், விபூதி, உப்பு. இது வந்து கார்ன். ஸோ நீங்களே பாருங்கள். ஸோ எவ்வளோ அழகாக வந்து தண்ணியில் அந்த மேலே இருக்கிற ஆயில் வச்சுட்டு எவ்வளோ அழகாக எரியுது. ஸோ கிட்டத்தட்ட 1 hour வரைக்கும் எனக்கு எதுவுமே ஆகலை, அப்படியே அவ்வளோ அழகாக எரிஞ்சுது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இது எல்லாமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதெல்லாமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீதி 2 கிராஃப்டையும் நான் வந்து அடுத்த வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் என்னோட எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் என்னோட எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே வந்து ஹாப்பியாக இருங்க, உங்கள் டேவை என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ பபாய், டேக் கேர்.